Hello students, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல 10th standard study chart number 5 பார்க்கலாம். lesson number 1 mathsல exercise 1.3ல இருக்கிற 6, 7, 8, 9, 10 இந்த சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.19லேருந்து 1.22 வரைக்கும் 1.19 இந்த சம் பார்த்துக்கோங்க. ஃபாகு காஃப் இந்த சம் கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா? ஸோ எஃப்ஓஜி கண்டுபிடிக்கணும், ஜிஓஎஃப் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 1.20 பார்த்துக்கோங்க. 1.21 இதில் நம்ம என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்னு ப்ரூஃப் பண்ணி இதை வச்சு கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள் 1.22 சயின்ஸில் லெசன் நம்பர் 2 ஆப்டிக்ஸ் லெசனில் 2 மார்க்ஸ் பார்த்தோன்னா ப்ரீஃப் இருக்கு இல்லையா, இதில் 5, 6, 7, 8, 9, 10. 5th கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டேட் ராலிக் லாஸ் ஆஃப் ஸ்கேட்ரிங். 6th டிஃப்ரென்ஷியேட் கன்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். ஸோ இந்த ரெண்டு லென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எழுதணும், ஓகேவா? What is power of accommodation of eye? 8th question, what are the causes of myopia? அடுத்தது 9th question, why does the sky appear in blue color? ஸோ ஸ்கை வந்து ஏன் ப்ளூ கலரில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு சர்டைன் ரீசன்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அதை பற்றி எழுதணும். 10th, why are traffic signals red in color? ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4 மார்க்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த லெசன்லேருந்து, சரிங்களா? செகண்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆப்ஜெக்டோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க, ஓகேவா? எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லிவிட்டு அதோட ஃபோக்கல் லென்த்து 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸ் நம்மள கேட்டிருக்காங்க, ஓகே? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த லெசன்லேருந்து கேட்பாங்க. அடுத்தது டீட்டெயில் 7 மார்க் பார்த்தீங்கன்னா 2 and 4 பார்த்துக்கோங்க, ஓகேவா? டீட்டெயில் ஆன்சர் 7 மார்க்ஸா? ஸோ செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் ஃபார் obtaining images formed by convex lens with the help of a ray diagram. ஸோ ரே டயக்ராம் இதில் கண்டிப்பாக போட்டாகணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4th, explain the construction and working of a compound microscope. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒர்க்கிங்கும் கேட்டிருக்காங்க, சரிங்களா? லெசன் நம்பர் 2 அதில் ப்ரீஃப் ஆன்சர் 2 மார்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 and 4 படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டு யூ நோ ஆஃப் அ ஒயிட் டெரர் இன் இண்டோசைனா? 4th கொஷின், டிஃபைன் டாலர் இம்பீரியலிசம். அடுத்தது டீட்டெயில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது 5 மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது, 8 மார்க்ஸில் கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் அண்ட் தேர்டு டீட்டெயிலில், ஓகேங்களா? செகண்ட் என்ன கொஷின், அட்டெம்ப்ட் அ நரேட்டிவ் அக்கவுண்ட் ஆஃப் ஹவு த ப்ராசஸ் ஆஃப் டீகாலனைசேஷன் ஹேப்பன்ட் இன் இந்தியா. என்ன இயரில்? டியூரிங் த இன்டர்வார் பீரியட் 1919 to 1939. Next, third one, describe the rise and growth of nationalist politics in South Africa. Next, ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 2 அதில் ப்ரீஃப் ஆன்சரில் 5, 6, 7, 8, 9. நேம் த 4 distinct seasons of India. What is burst of monsoon? Name the areas which receive heavy rainfall. State the places of mangrove forest in India. Write any 5 biosphere reserves in India. Next, distinguish between பார்த்தீங்கன்னா second and third one. Tropical evergreen forest and deciduous forest. ஸோ இது ரெண்டும் டிஃப்ரென்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன், சரிங்களா? நெக்ஸ்ட்டு கிவ் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், மவுண்டெயின்ஸ் ஆர் கூலர் தென் த பிளைன்ஸ், சரிங்களா? அடுத்தது டீட்டெயில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்,
டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் 2 டீட்டெயிலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? ரைட் அபவுட் த சவுத் வெஸ்ட் மான்சூன், டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஏற்கனவே நான் போட்ட ஸ்டடி சார்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ரீவியஸ் ஸ்டடி சார்ட்டில் ஃபஸ்ட்டு டீட்டெயில் படிச்சிருப்போமா, சவுத் வெஸ்ட் மான்சூன். இப்போ ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்த கொஷின் என்ன பண்ணுங்கள், டீட்டெயில் ஆன்சர் படிச்சுக்கோங்க. ஓகேவா? செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? இதில் ப்ரீஃப் ஆன்சர்ஸ் 4 and 5 படிச்சுக்கோங்க. 4th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் அவுட் எனி 2 ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் த அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு 5th என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஸோ ப்ரீஃப் ஆன்சர் அப்படின்றதுனால முக்கியமாக ஒரு 3 points எழுதினா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டீட்டெயில் ஆன்சர் 5 marks பார்த்தீங்கன்னா 3 and 4 படிச்சுக்கோங்க. 3rd ஒன் இருக்கு இல்லையா, கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கொஷின். ஓகேங்களா? அடிக்கடி பப்ளிக் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4th கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எனி 3 ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த டீட்டெயில் ஆன்சரும் படித்து வச்சுக்கோங்க. அண்ட் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 2 குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட். இதில் ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து 4, 5, 6, 7 படிச்சுக்கோங்க. வாட் ஆர் த ரீஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன். இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன். சரிங்களா? ஸோ இதில் ஒரு கொஷின் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது. 5th கொஷின், வாட் இஸ் ஃபேர் ட்ரேட். 6th ஒன், ரைட் எனி 2 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். 7th question, write any 2 positive impact of globalization. சுற்றி பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் வந்து நிறைய கொஷின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ குளோபலைசேஷன் டாபிக் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்க, ப்ரீஃபில் கேட்குறாங்களா, சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது ப்ரீஃப் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3rd ஒன் படிச்சுக்கோங்க. ஏற்கனவே 1 and 2 நம்ம ப்ரீவியஸ் சார்ட்டில் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இப்போ 3rd கொஷின் படிச்சுக்கோங்க. ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின்.